अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, எந்த ஒரு மனிதரையும் நல்லடியார் என்று இறைநேசர் என்று சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்பதையும், எந்த மனிதர்களை குறித்து அல்லாஹும் ரசூலும் நல்லடியார்கள் என்று சொல்லியிருக்கிறார்களோ அவர்களை தவிர வேறு யாரையும் நம்ம நல்லடியார்கள் என்று சொல்லக்கூடாது என்பதையும் உரிய ஆதாரங்களோடு நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 நபித்தோழர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அவங்களெல்லாம் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொன்னார்கள். சொர்க்கவாசிகள்னால் நல்லடியார்னு அர்த்தம், இறைநேசர் என்று அர்த்தம் அதுக்கு. அப்போ அந்த 10 சஹாபாக்கள் யாருன்னு கேட்டால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபு உபைதா அல் ஜர்ராஹ் என்ற சஹாபி, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற ஒரு சஹாபி, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அவர்கள், சயீத் இப்னு ஸைத் அவர்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ், இந்த 10 பேரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொர்க்கவாசிகள் என்று சொன்னார்கள். இது அஹமது என்கிற நூலில் ஆதாரபூர்வமாக இடம்பெற்றிருக்கிறது. அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, இப்படி ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி இவங்க சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 10 பேரையும் குறித்து நம்ம என்ன செய்யலாம்னா, அல்லாஹ்வுடைய நேசர்னு அவுலியான்னு சொல்லலாம். இந்த 10 பேரும் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லி தந்த காரணத்தினால் அவங்கள நம்ம என்ன செய்யலாம், நல்லடியார்னு சொல்லலாம். இந்த நல்லடியார்னு சொல்வதில் இந்த 10 பேருடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த 10 பேரும் மக்காவை சேர்ந்தவர்கள், முஹாஜிர்கள், மதீனாவாசியாரும் கிடையாது. இந்த 10 சஹாபாக்கள் யாருன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆரம்ப பிரச்சார காலத்தில் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டவங்க. ஆரம்ப காலத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது அதிகமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். அவ்வளோ துன்பங்களையும் சகித்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த காரணத்தினாலையும், அது அவங்களோட சேர்ந்து ஹிஜ்ரத் செய்த காரணத்தினாலையும், இன்ன பிற தியாகங்கள் செய்த காரணத்தினாலையும் இந்த 10 பேரை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்ட இந்த 10 பேரில் 6 தோழர்கள் கொல்லப்பட்டு இறக்குறாங்க. கொல்லப்பட்டு நோய்வாய்ப்பட்டு தான் இறக்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயற்கையாக மரணிக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களும் இயற்கையாகவே என்ன செய்கிறாங்க, மரணிக்கிறாங்க முதுமையில். அதே மாதிரி சயீத் இப்னு ஸைத் அவர்களும் இயற்கையாக தான் மரணிக்கிறாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களும் சாதாரணமாக மரணிக்கிறாங்க. மற்ற எல்லாரும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அவங்க கொல்லப்படுறாங்க. 5 பேர் கொல்லப்படுறாங்க. ஒருவர் காலராங்கிற நோயில் என்ன செய்கிறாரு, மரணிக்கிறார். அப்போ நம்ம இறைநேசர்கள் என்றால் நம்ம எப்படி விளங்கியிருக்கிறோம், யாரை இறைநேசர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அவங்க இந்த உலகத்தில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் அற்புதம் செஞ்சு கராமத்து வழங்கினா தான் அவுலியான்றது கிடையாது. யாரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் உள்ளவர் சொல்கிறாங்களோ அது உமர் ரலியல்லாஹு எடுத்துக்கிறங்க. அவங்க சொர்க்கவாசிகளில் ஒருவர்னு சொல்கிறாங்க. அவங்க சுபூத்துறை வைத்திருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, ஒருத்த நாள் கொல்லப்படுறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. அப்போ ஒரு மந்திரவாதியாக இந்த அவுலியானா அப்படி தான் விளங்கி வச்சுருக்கணும். அவுலியானா என்ன செய்யணும், கராமத்து விளங்கணும், மந்திரம் செய்யணும், அடுத்தவர்களை காப்பாற்றணும், அதிசயம் நிகழ்த்தணும், உலகத்தில் அப்படி சொகுசாக வாழ்கிற மாதிரி ஒரு ஆளாக அவர் நினச்சதெல்லாம் நடக்கணும். இவரைத்தான் அவுலியா என்று இவங்க விளங்கி வச்சுருக்கிறாங்க. கதை தான் அதெல்லாம். அப்படிலாம் யாரும் இருந்தது கிடையாது. ஆனால் யாரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசின்னு சொன்னாங்களோ அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கொல்லப்படுறாங்க. ஆட்சி ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது, அவ்வளோ பாதுகாப்பு தலைமை அந்தஸ்தில் இருக்கும் பொழுது ஒரு எதிரி ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, கொல்லப்படுறாங்க. அப்போ இந்த கொல்லப்படுவது எதை காட்டுகிறது, நல்லடியாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் துன்பப்படத்தான் செய்வாங்க.
துன்பப்பட்ட ஒருத்தன் அந்த அல்லாஹ்வுக்கு அந்த தியாகத்தை ஏற்றதுனால தான் நல்லடியாராக வராங்க. அப்போ நல்லடியாராக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிசயம் நிகழ்த்தி தன்னை காப்பாற்றி கொள்ள முடியலை. அது அந்த வரலாறை பார்க்குறோம். அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாசின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவங்க எப்படி இறந்து போனாங்க? ஒட்டுமொத்த மதீனாவில் உள்ள எல்லாரும் ஒன்று திரண்டு மக்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்கு போயிருக்கிற அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு மற்ற எதிரிகள்லாம் உள்ளே புகுந்து மதீனாவுக்குள்ளே புகுந்து அவங்கள முற்றுகையிட்டு சுற்றி வளைத்து பள்ளிவாசலுக்கு போக முடியாமல் பல நாட்கள் நினைஞ்சாங்க. அவங்கள வந்து தனிமைப்படுத்தி கடைசியில் என்ன செய்கிறாங்கன்னா வீட்டில் வச்சே கொலையும் பண்ணிவிடுறாங்க. முஸ்லீம் சமுதாயம்ங்கிற பேரில் தான் இந்த கொலை நடக்கிறது. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கொலையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு என்னென்ன வாதங்களை எல்லாம் எடுத்து வைப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி செஞ்சேன் அந்த மாதிரி செஞ்சேன், என்னை வந்து நீங்கள் கொள்றீங்களப்பா என்றெல்லாம் கேட்பாங்க. எந்த ஒரு வாதமும் எடுபடாது. கடைசியில் வீட்டில் வைத்து அவங்கள வந்து கொலை செஞ்சிடுறாங்க. ஆனால் இப்படி கொல்லப்பட்டவர் எதுவும் முடியாமல் எதிரிகளை முறியடிக்க முடியாமல் கொல்லப்பட்டார்ல, அவர் நல்லடியார். நம்ம எல்லாம் நல்லடியார்னா அற்புதம் செஞ்சு காப்பாற்றிருப்பாருன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லடியார்கள் என்று சொன்னால் அதிகம் கஷ்டப்பட்டிருப்பார்கள். நல்லடியார்கள் என்று சொன்னால் அதிக துன்பப்பட்டிருப்பார்கள். மறுமையில் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற அர்த்தமே தவிர நம்ம நல்லடியாருக்கு வச்சுக்கிற இலக்கணம்லாம் என்னது? மீன் கருவாடத்துக்கு தண்ணியில் போட்டார், ஓடுனுச்சு, மீனாக மாறிக்கிருச்சு, இந்த மாதிரி கப்பல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஓட்ட கப்பலை செருப்பு விட்டு எரிஞ்சு அடைச்சிட்டாரு, இது மாதிரியான கதைகளை தான் நம்ம நல்லடியாருக்கு அளவுகோலை வைக்கிறோமே தவிர இதெல்லாம் வந்து மனிதனுடைய கற்பனையில் உருவான கதைகள் இதெல்லாம். ஆனால் உண்மையான நல்லடியார்கள் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் நல்லடியார்னு சொல்கிறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கொல்லப்படுறாங்க. ஒன்றும் செய்ய முடியலை. எல்லாரும் திரண்டு ஜனாதிபதியை வந்து பள்ளிவாசலுக்கு போகக்கூடாமல் தடுத்து பள்ளிவாசலே கையில் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க? கொடூரமான முறையில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த வரலாறுகள் எல்லாம் 10 நபித்தோழர்களுடைய வரலாறுங்கிற தொடர் உரையில் விரிவாக நம்ம விளக்கியிருக்கிறோம். இப்போ பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் இது சொல்கிறோம். அப்போ நல்லடியாராக இருந்தாலும் அவங்க அந்த உலகத்தில் என்ன மாதிரி இருந்தாங்க? அதிகம் துன்பத்திற்கு உள்ளானார்கள். துன்பத்திற்கு உள்ளாவாங்களே தவிர அதிசயங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிற வேலை கிடையாது. நல்லடியார் கிடையாது. நல்லடியார்னு அதிசயம் நிகழ்த்துவாங்க நினச்சி வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க ஒரு அதிகாரியாக ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. அவங்க எப்படி இறந்தாங்க? அவங்களே வந்து இப்படி முல்ஜிம்ங்கிற ஒரு எதிரி தான் என்ன செய்கிறான், அவங்கள இதே மாதிரி காலை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் அவங்கள வந்து குத்தி கொலை செய்கிறான். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்கிறாங்க? உஸ்மான் 3 பேருமே ஜனாதிபதியாக இருக்கும்போது கொல்லப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறாங்க, கொல்லப்படுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போதே கொல்லப்படுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பகுதிக்கு ஜனாதிபதி சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்கள கொள்கிறாங்க. ஆனால் இவங்களெல்லாம் சொர்க்கவாசிகள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த சொர்க்கவாசிகளாக இருந்தும் அவங்க என்ன மாதிரி நடந்த உலகத்தில் இருந்திருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்கன்னு கேட்டால் கடுமையான துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் உள்ளாகித்தான் மரணித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். அதே மாதிரி வந்து அபூ உபைதாங்கிறவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு ஆட்சிக்கு இவர் தான் வருவாருங்கிற அளவுக்கு தகுதி உள்ளவராக இருந்தார். இவர் வேணாண்டு மறுத்ததுனால தான் அபூபக்கர் அப்புறம் உமர் அப்படிலாம் வந்தாங்க. இவர் தான் அபூ உபைதா அல் ஜர்ராஹ் தான் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதில் அவரை தான் முதல் இடத்துல எல்லாருமே கருதுகிற அளவுக்கு உள்ளவராக இருந்தார். அந்த அபூ உபைதா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க இந்த பதவியெல்லாம் வேணாண்டு என்ன செஞ்சார்? விரும்பலை, அவர் ஜனாதிபதியை விரும்பலை. அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு போரில் ஒரு வெளியூருக்கு போயிருக்கிற நேரத்தில் அவர் காலரா ஏற்பட்டு அந்த காலராவுனாலே வயிற்றுப்போக்கில் வந்து என்ன செய்கிறாருன்னா மரணிக்கிறார். அவுளியா, மிகச்சிறந்த அவுளியா. இவரெல்லாம் யார்? சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு அவுளியா. சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு காலராவெலாம் வருமா? வயிற்றுப்போக்கெல்லாம் வருமா? அடுத்தவருடைய வயிற்றுப்போக்கையெல்லாம் போக்கக்கூடியவரெல்லாம் இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இவங்க என்ன செய்கிறாங்க? அவுளியாவுக்கு என்ன கணக்கு வச்சுருக்காங்க? அவுளியாண்டா நம்ம நோயெல்லாம் தீர்க்கிறவர் தான் அவுளியாவை தவிர அவருக்கு எப்படி நோய் வரும்? அப்படி தான் அதிகமான மக்கள் அவுளியாவுக்கு இலக்கணம் வகுத்து வச்சிருக்கிறார்கள். அவுளியாக்கெல்லாம் பெரிய அவுளியா அபூ உபைதா அல் ஜர்ராஹ் சொர்க்கவாசின்னு அவ்வளோ தியாகம் பண்ண ஒரு சஹாபி. அவருக்கு அந்த காலராவில் வயிற்றுப்போக்கில் மரணிக்கிறார் என்றால் நம்ம என்ன விளங்குறோம்? இவ்வளோ பெரிய சொர்க்கவாசின் அந்தஸ்து கிடைத்தாலும் சரி அவங்க மந்திரம் செய்யக்கூடியவர்களாக உலகத்தில் வாழ்ந்தது கிடையாது. எல்லா மனிதர்களைப் போலவே துன்பங்களை அனுபவித்தவர்களாக வாழ்ந்தார்களே தவிர நோய் இருக்கக்கூடியவராகவோ செல்வத்தை கொடுக்கக்கூடியவராகவோலாம் அவங்கள எல்லாம் என்ன செய்யலை ஆக்கலை என்பதற்கு அவருடைய வரலாறை பார்க்குறோம். அதே மாதிரி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர் வந்து சாதாரணமாக மரணிக்கிறார். அவர் வியாபாரியாக இருந்தார். அவர் சாதாரணமாக மரணித்து போயிட்டார். இந்த மாதிரியான கொல்லப்பட்டு மூத்தா போகலை. அதே மாதிரி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே நடந்த ஒட்டகப் போருங்கிற அந்த போரில் பங்கெடுத்து அவங்க 2 பேர் கொல்லப்படுறாங்க. இந்த 2 பேருமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய அணியில் இருக்கிறாங்க. அலி அவர்களுக்கு எதிராக படை நடத்திட்டு போகிறாங்க.
அந்த போரில் என்ன செய்கிறாங்கன்னா தல்ஹாவும் கொல்லப்படுறாரு, ஜுபைரும் கொல்லப்படுறாரு. அப்போ இந்த உலகத்தில் கொல்லப்படும் பொழுது அவங்களுடைய மந்திரத்தை வைத்து, அற்புதத்தை வைத்து, அவுளியாங்கிற ஒரு தகுதியை வைத்து அதிலிருந்து காப்பாற்றி கொள்ள முடிஞ்சா? காப்பாற்ற முடியல. அதெல்லாம் அவுளியாவுடைய வேலை கிடையாது. இறை நேசர் என்று சொன்னால் என்னென்னு கேட்டால், இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து ஒரு அடிமைன்ற அர்த்தமே தவிர அவருக்கு எல்லா விதமான ஆற்றலையும் அல்லா அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவுளியான்னா அவருக்கு எல்லா விதமான ஆற்றலையும் அல்லா வழங்கி விட்டான் அப்படின்னு நினச்சி, அவருக்கு மட்டும் இல்லை, அவர்கிட்ட போய் நீ கேட்டீங்கன்னா உங்களுக்கும் போல ஆற்றல் அவர் தருவார் என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க, நம்புகிறார்கள். அப்படியான அவுளியாக்கள் யாருமே இருந்தது கிடையாது. எல்லா அவுளியாக்களும் நினைஞ்சிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க, அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சாயிது புனு ஜெயிது என்பவரும் சாது புனு அபி வக்காஸ் அவங்களும் சொர்க்கவாசிகளில் உள்ளவங்க. அவங்களாம் சாதாரணமான முறையில் என்ன செய்கிறாங்க, மரணிக்கிறாங்க. அப்போ இந்த 10 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று பெயரை குறிப்பிட்டு சொன்னார்கள். நம்மளும் என்ன செய்யலாம்னா, அவங்கெல்லாம் அவங்க பேரை சொல்லும்போது இவங்கெல்லாம் சொர்க்கவாசி. உமர் நல்லடியாரான்னு கேட்டால் நல்லடியார், அலிரலி எல்லாம் நல்லடியாரான்னா நல்லடியார் தான் என்று நம்ம என்ன செய்யலாம், அடித்து சொல்லலாம். எதனால் சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித்தந்த காரணத்தினால், இல்லாட்டி சொல்ல முடியாது. அவங்க ரசூல்லாவே நமக்கு சொல்லிட்டதுனால இவங்க பேரையெல்லாம் கேட்டோம்னா இவங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார், சொர்க்கவாசி என்று நம்ம சொல்ல முடியும். இப்படி இருக்கு இவங்களை சொல்வது தப்பு கிடையாது. நல்லடியார்னு யாரையும் சொல்லக்கூடாதுங்கிற பொதுவான விதியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கற்று தந்துவிட்ட காரணத்தினால் அவங்களுக்கும் ரசூல்லாவுக்கு சொல்ல இயலாது. வஹி மூலமாக தான், வஹி மூலமாக அவங்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்து அவர்கள் நமக்கு சொன்ன காரணத்தினால் இந்த 10 பேரை குறித்து நம்ம என்ன செய்யலாம், சொர்க்கவாசிகள் என்று பேசலாம். அது போக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, சொர்க்கவாசிகளுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் அவங்க மந்திரவாதிகளில் நுழைக்கணும். சொர்க்கவாசிகள் நல்லடியார் அவுளியாவுடைய அர்த்தம் என்னது, தண்ணியில் நடந்தார் இப்படிலாம் கதை விடுறாங்கல்ல, அப்படிலாம் எந்த ஒரு அவுளியாவும் இருக்க கிடையாது. அல்லாஹ் யாரை அவுளியா என்று சொல்லுகிறானோ, அந்த பிறவனுடைய மனைவியை பற்றி சொல்கிறானோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தானே துன்பப்பட்டு தானே இருந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி தான் எல்லா நபிமார்கள்லாம் சொர்க்கவாசிகள் சொல்கிறாங்கன்னா அவங்கள யார் கஷ்டப்பட்டவங்க தானே. பத்ர்வாசிகள்லாம் சொர்க்கவாசிகள்னால் பத்ரில் போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அடிதானே வாங்கினாங்க, துன்பம் தானே பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லா நல்லடியார்கள் சொர்க்கவாசி உள்ள ஆள் வரலாறையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நம்மை விட அதிக கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்மை விட அதிக கஷ்டப்பட்டிருக்கிறார்களே தவிர அவங்க கஷ்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களாகவோ இல்லை பிறருடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியவர்களாகவோ அவங்கெல்லாம் இருக்கலை. அப்போ இது இந்த 10 பேரை பற்றி நம்ம என்ன செய்யலாம், ஒரு சொர்க்கவாசிகள் என்று நினச்சிக்கலாம். அதே மாதிரி சாது இப்னு முஆது என்று ஒரு சஹாபி. இவர் யாருன்னு கேட்டால், மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் மதீனாவில் 2 கோத்திரத்தார் இருந்தார்கள், பெரிய கோத்திரத்தார். அவுஸ் என்கிற பேரில் ஒரு கோத்திரத்தார், ஹஸ்ரஜ்ங்கிற ஒரு பேரில் ஒரு கோத்திரம் இருந்தார்கள். அந்த கோத்திரம்னா எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு தலைவரின் கீழே கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சமுதாயம். அவுஸ்ன்னா அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார், ஹஸ்ரஜ் என்றால் அது ஒரு தலைவர் இருப்பார். இந்த 2 சமுதாயம் ரசூல்லாவை ஏற்றுக்கொண்டதுனால தான் மதீனாவில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவானது. இஸ்லாம் வளர்ந்தது எதை கொண்டுன்னு கேட்டால் இந்த 2 சமுதாயமும் ரசூல்லாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க. அப்போ இந்த அவுஸுங்கிற கோத்திரத்துடைய தலைவர் யாருன்னு கேட்டால் அந்த சாது இப்னு முஆது என்பவர் தான் அவுஸ் கோத்திரத்துக்கு தலைவராக இருக்கார். அவர் துவக்க காலத்தில் என்ன செய்கிறாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பேரை மதீனாவுக்கு அனுப்புகிறாங்க. மக்காவில் இருக்கும்போது, மக்காவில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது மதீனாவில் போய் அங்கே இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அங்கே உள்ள மக்களுக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக வேண்டி சில பேர் அனுப்பி வைத்தார்கள். அதில் முக்கியமான ஆள் யாருன்னா முஸாப் இப்னு உமைர் என்பவர் அனுப்புகிறாங்க. அவர் இஸ்லாத்தை மதீனாவில் போதிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டவரில் ஒரு ஆள் யாருன்னா சாது இப்னு முஆத். அவர் ஆரம்பத்தில் ஏற்றுக்கிறார், மதீனா வாசிகளில் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லாமல் அவருடைய சமுதாயத்தெல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன செய்கிறாருன்னா, என்னை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்குறாரு. நீங்கள் எங்கள்கிட்ட சிறந்தவர், நல்லவர், பொய் சொல்லாதவர் அப்படின்லாம் அவரை எல்லோரும் பாராட்டுறாங்க. என்னை அந்த மாதிரி நம்புறீங்கல்ல, நான் இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று என்ன செய்கிறார், அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை போதிக்கிறாரு. இவர் ஏற்றுக்கொண்டவனு அவ்வளோ ஏற்றுக்கிட்டாங்க, அவ்வளோ செல்வாக்கு. இந்த அவுஸுங்கிற கோத்திரத்தில் இவர் எப்படிப்பட்ட செல்வாக்குன்னு கேட்டால், இவர் ஒரு மதத்தை தழுவுகிறார். மதத்தை தழுவுனா இருக்கிறவங்களாம் எதிரியாக மாறிக்கிடுவான். பழைய நம்பிக்கையை விட்டு மாறுறாருன்னு சொல்லி எதிரியாக தான் மாறின வரலாறு பார்க்குறோம். இவர் அவ்வளோ நல்லவராக அந்த மக்கள்கிட்ட இடம் பிடித்த காரணத்தினால் இவர் ஏற்றுக்கொண்டவனை 50 பேர் ஏற்றுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வரும்போதெல்லாம் வரவேற்பு கொடுக்குற அளவுக்கு இஸ்லாம் வளர்ந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இந்த சாது இப்னு முஆத் அவர்கள் முக்கியமான ஒரு காரணம். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் இறந்துடுறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் எதில் இறந்துடுறாருன்னு கேட்டால், ஒரு ஹுனைன் அந்த அகழ் போர் நடக்கும்ல, மதீனாவை சுற்றி முற்றுகையிட்டுருவாங்க. இவர் பத்ர் உஹது எல்லாத்திலும் கலந்து கொண்டவர். அகழ் போர் நடக்கும் பொழுது அந்த எதிரிகள்லேருந்து ஒரு அம்பு
இவர் வந்து உடம்புல தைத்து ரத்தம் பீரிட்டு வலிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ இவர் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, அவரை வந்து அடிக்கடி போய் பார்க்கணும் என்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு பக்கத்துலேயே ஒரு கூடாரம் போட்டு அதில் அவரை தங்க வச்சு போய் பார்த்துக்குறாங்க. அவர் மேலே ரசூல்லாவுக்கு அவ்வளோ பிரியம். பள்ளிவாசலில் என்ன செய்வார், இவர் காயப்பட்டிருக்கிறாரு, காயப்பட்டார் போயிடுவார் போல தெரிகிறது, அவ்வளோ பெரிய காயம். அந்த காயத்தின் ரத்தமெல்லாம் ஓடி பள்ளிவாசலுக்கெல்லாம் வரும் அப்படின்லாம் ஹதீஸில் வருகிறது. அந்த ஒரு சஹாபிய சாது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கும்போதே பள்ளிவாசலில் வச்சே மௌத்தாயிடுறாரு. மௌத்தானவனு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவருடைய சம்பவத்தை எப்படி இருக்குதா, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பட்டு ஆடை ஒன்று அன்பளிப்பாக வருது. ஒரு பட்டு ஆடை ஒன்று அன்பளிப்பாக வருகிறது. அன்பளிப்பாக வந்தவுடனே மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அதை பார்த்து ஆடை இப்படியும் ஒரு ஆடை இருக்க முடியுமா, அவ்வளோ தயாரிச்சிருக்காங்க. அந்த பட்டாடை எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த காலத்தில் அப்படிலாம் தயாரிக்க முடியாத அளவுக்கு ஒரு நளினமாக மென்மையாக ஒரு தரமாக ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு பட்டாடைன்னு நினைக்கிறேன். அதை பார்த்த உடனே மக்கள் எல்லாம் பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப வியப்படைகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உள்ளது நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, இந்த முகமதுடைய ஆன்மா யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், ல மனாதிலு சாது இப்னு முஆது ஃபில் ஜன்னா அஹ்ஸன் மின் ஹாதா, இந்த சாது இப்னு முஆது இப்போ இறந்துட்டாரே, அவருக்கு அல்லாஹ் மறுமையில் கொடுக்கக்கூடிய அந்த பட்டாடை வந்து இதை விட அழகானதாக இருக்கும். அவர் சொர்க்கவாசிங்கிற அழகாக சொல்கிறாங்க. அந்த சாது இப்னு முஆது வந்து அந்த அகழ் போரில் காயம்பட்டு பள்ளிவாசலில் தங்க வைக்கப்பட்டு அங்கே மரணித்துடுறாரு. மரணித்ததை வச்சு மனசில் நினைத்து கொண்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த பட்டாடை வந்தோடனே அந்த பட்டாடையை பார்த்து எல்லாம் சிலாய்க்கிறாங்க. இது என்ன இப்படி சிலாய்க்கிறீங்க, நம்ம சாது இப்னு முஆதுக்கு அல்லாஹ் கொடுக்க போகிறானே அந்த பட்டாடை வந்து இதை விட மேலானது. எப்படி சொல்கிறாங்கன்னா, இல்லை மனாதிலு சாது இப்னு முஆதின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் சாது இப்னு முஆதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பட்டாடைகள் இருக்குது, அது அஹ்ஸன் மின் ஹாதா, இதை விட அழகானது என்று சொல்கிறார்கள். இது புகாரில் 2615 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் என்ன வழங்குதுன்னா, இவர் சொர்க்கத்துக்கு போவார்னு இதில் வழங்குதில்ல, சொர்க்கத்தில் இவருக்கு பட்டாடை கிடைக்குங்கிறது மட்டும் விளங்கலை. இவர் ஒரு சொர்க்கவாசி. சாது இப்னு முஆத் அவர்கள் வந்து கண்டிப்பாக சொர்க்கவாசி, நல்லடியார், இறை நேசராக இருக்க போய் தான் அவருக்கு எல்லாம் சொர்க்கத்தை கொடுக்குறான். சொர்க்கத்துலேயும் ஒரு உயர்ந்த தர்ஜாவை கொடுக்குறான், பட்டாடையை கொடுக்குறான். அந்த மாதிரி ஒரு பட்டாடை கிடையாது, அப்படி ஒரு ஆடையை கொடுக்குறான் என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி வந்து இவருக்காக அந்த பள்ளிவாசலில் கூடாரம் போட்டு வச்சுருந்த ஒரு விஷயத்தை வந்து புகாரில் 463 ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு சாது 10ஓட 11 சேர்த்துக்கிறங்க, 10 பேர் குறிப்பிட்டு சொன்ன நல்லடியார்களில் இவர் ஒரு ஆள். யார் இவர்? மதீனாவாசி. இது அந்த 10 பேரும் மக்காவில் உள்ளவங்க, ஹிஜ்ரத்து பண்ணி வந்தவங்க. இந்த சாது இப்னு முஆத் என்பவர் மதீனாவில் இருந்து அன்சாரிகளாக இருந்தாங்கல்ல, அடைக்கலம் கொடுத்தாங்கல்ல, அந்த ஒரு ஜமாத்தில் உள்ள ஒருவர். அப்போ இவரை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சொர்க்கவாசின்னு பாராட்டி இருக்கிறாங்க. அப்போ இவரை பற்றி சாது இப்னு முஆத் யாருன்னு கேட்டால் இறைநேசர் என்று சொல்லலாம். ஆனால் இறைநேசராக இருந்து என்ன செஞ்சார், இரத்த காயம் மட்டும் இறந்தார். நம்ம இறைநேசர் என்ன செய்யலை, ஒரு எப்படிப்பட்ட இறைநேசர் தெரியுமா, அந்த இரத்த காயம் வந்தவுடனே உடனே மந்திரத்தில் எல்லாம் குணமாயிடுச்சுன்னு வரல, இரத்த காயம் ரத்தம் வடிஞ்சு அதிலே மரணிக்கிறாரு. இறைநேசர்கள் அப்படி தான் இருப்பாங்க. இறைநேசர்கள்லாம் கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு சபுர் செஞ்சவங்களாக மறுமையில் அந்தஸ்து அடைவார்களே தவிர, இறைநேசருங்கிறவர்களுக்கு அந்தஸ்து என்ன கிடையாது, மந்திரவாதின்னு அர்த்தம் கிடையாது. அப்படி தான் மக்கள் வழங்கி வச்சுருக்கிறாங்க. நான் ஒரு ஆண்டவர், மைதீன் ஆண்டவர், இதெல்லாம் மந்திரவாதிகள் மாதிரி கதை எழுதி வச்சுக்கிறாங்க. அவங்களாம் இறைநேசர் மாதிரி தெரியாது, அவங்களாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் சொன்னாலும் எந்த மாதிரி எழுதி வச்சுருக்கிறாங்க, அவங்க என்னமோ அவங்க இங்கே அல்லாஹ் செய்கிற அப்படி வேலையை அவங்க செய்வாங்க, அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கவில்லை. சாது இப்னு முஆத் இல்லைன்னா இவங்களாம் எப்படி இருப்பாங்க, சாது இப்னு முஆத் இரத்த காயத்தில் இருக்காரு, மரணித்திருக்கிறார் என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சொர்க்கத்தில் மேராஜிலையோ கனவுலையோ, அது எப்படின்னு வரல, சொர்க்கத்தில் நான் பார்த்தேன்னா 2ல் 1 தான், மேராஜில் பார்த்துருப்பாங்க, இல்லைனா கனவு மூலமாக என்ன செய்வாங்க, எல்லாம் காட்டுவாங்க. கனவுல காட்டினாலும் உண்மை தான். நபிமாருடைய கனவு நம்ம கனவு மாதிரி கிடையாது. கனவுல எல்லாம் ஒன்றை காட்டினா கூட அதுவும் நிஜம்தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அங்கே ஒரு அறையில் வந்து ஒரு சத்தம் கேட்குது, யாரோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சொர்க்கத்தில். அப்போ இது யாருன்னு கேட்குறாங்க. அப்போ அங்கேருந்து மலக்குகள்லாம் சொல்கிறாங்க, ஹாதிஹில் உமைசா பில்த் மின்ஹான், உமைசாங்கிற அம்மா தான் இவங்க அப்படின்னு சொர்க்கத்தில் சொல்லப்படுது. இந்த உமைசாங்கிறவங்க யாருன்னு கேட்டால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருக்கோமா, ரசூலுல்லாஹ்வுடைய 10 வருஷம் ஒரு ஊழியராக இருந்தார். சின்ன பையனாக இருக்கும்போது கொண்டாந்து அந்த அம்மா என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருவாங்க, உங்களுக்கு இவரை பணிவிடைக்கு பயன்படுத்திக்கிறங்க,
எல்லா வேலையும் இவரே பார்ப்பார் உங்களுக்கு என்று ரசூலுல்லாவுக்கு சேவகம் செய்வதற்காக வேண்டி அனஸ்ன்னு ஒருத்தரை கொண்டாந்து விடுவாங்க இல்லையா. அந்த அம்மாவுக்கு பேர் உம்மு சுலைம் என்று பட்ட பேரில் அறியப்படுறாங்க. அவங்க தான் உமைசாங்கிறவங்க. உமைசாங்கிற உங்களுடைய சொந்த பேர். உம்மு சுலைம்ங்கிறது ஒரு பட்ட பெயர். அப்போ இந்த உம்மு சுலைம் அவங்கள பற்றி தான் இந்த ஹதீஸில் சொல்லப்படுது. எப்படி வருது, அவங்களுடைய மாளிகை, அது சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை பார்க்குறாங்க. இது யாருன்னு கேட்குறாங்க. அது உமைசாக்கு உள்ளது என்று சொல்லப்படுகிறது. அப்போ அது உமைசாங்கிறவங்க யார், முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ உமைசாங்கிறவங்க யாருன்னு கேட்டால் அனஸ் ரலியல்லாஹுடைய ஒரு தாயார் உம்மு சுலைம் என்ற பெயரில் அறியப்படுவாங்க. உமைசாண்டு அதிகமான பேர் வரலாற்றில் அவங்கள சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பேர் என்னன்றா உம்மு சுலைம் என்று சொல்லுவாங்க. இவங்க என்ன சொர்க்கவாசி என்ன காரணம்னு கேட்டால் பெரிய தியாகி இந்த அம்மா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அனஸ் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கும் போய் பார்ப்பதற்குன்னு போக மாட்டாங்க. தனியாக இருக்கிற பெண் பார்க்குறது இல்லை. குடும்பத்தோடு இருந்தால் கூட ஒரு சகோதரி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, விசாரிச்சுட்டு வருவோமே என்று எந்த வீட்டுக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. இந்த உம்மு சுலைம் வீட்டுக்கு தவிர. உம்மு சுலைம்னு அனஸ் சொல்கிறாரு, மகங்காரர் சொல்கிறாரு, எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, வருவாங்க. எந்த ஒரு பெண்ணையும் பார்க்க வரமாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்கும் பொழுது, அந்த உம்மு சுலைமுடைய சகோதரர் என்னோட களத்தில் போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது கண்ணு முன்னால் கொல்லப்பட்டார். அவங்க நாதியற்று இருக்கிறதுனால என்ன செய்கிறேன், அவங்க மீது நான் இறக்கப்படுறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அடிக்கடி போய் அவங்கள பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பெண்மணியாக உம்மு சுலைம் இருந்தாங்க. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, உம்மு சுலைம் வீட்டில் ரசூலுல்லாஹ் போவாங்க. போகணுன்னு அவங்க சாப்பாடெலாம் எடுத்து வைப்பாங்க. சாப்பாடத்தை தனியாக வைங்க, நான் நோம்பாளியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அங்கே தொழுது விட்டோன்னு அந்த அம்மா கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம் ஒன்று இருக்குது, அது நிறைவேற்றுங்கண்டு. என்ன விருப்பன்றவுடனே, இந்த அனசுக்காகத்தான் ஏதாவது செய்யுங்க, ஒரு துவா செய்யுங்க, என் புள்ள நல்லா இருக்கிறதுக்கு துவா செய்யுங்கம்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவருக்காக துவா செய்வாங்க. அல்லாஹ்வும் பாரிக்கல் ஒன்று, அவருக்கு நிறைய பொருளாதாரத்தை ஜாஸ்தியாக கொடு, பிள்ளை குட்டிகளை ஜாஸ்தியாக கொடுன்னு துவா செய்வாங்க. அதுக்கு பிறகு சரசன்னு பெரிய வசதி உள்ள ஒரு ஆளாக அவர் மாறிவிட்டார். அப்போ அந்த மாதிரிலாம் ரசூலுல்லாஹ்வுடைய துவாவுக்கு உரியவராக யார் இருந்தார்னு கேட்டால் இந்த உம்மு சுலைம் இருந்தார். உம்மு சுலைமை பொறுத்த வரைக்கும் இப்படி எந்த ஒரு மூமின்னு சொல்லக்கூடிய யாராலையும் இந்த அம்மா நடந்த மாதிரி நடக்க முடியாத ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கையில் இருக்குது. ஹதீஸில் வரக்கூடிய சம்பவம் என்னென்னு கேட்டால், அவங்க அபூ தல்ஹாங்கிறவர் கல்யாணம் பண்ணுறாங்க. உம்மு சுலைமுடைய முதல் கணவர் இறந்துட்டார். அவங்களுக்கு பிறந்தவர் தான் அனஸ். அவங்க ஒரு விதவையாக இருக்க ஒரு நேரத்தில் அபூ தல்ஹாங்கிறவர் மஸ்ஜித் நபவிக்கு ஏத்தாப்புல உள்ள வீட்டில் உள்ள வசித்தவர். அவர் இஸ்லாத்துக்கு வரல. அவர் ஒரு முஸ்லீம் அல்லாதவராக இருக்கிறார். அவர் இந்த அம்மாவுடைய கேரக்டர்லாம் பார்த்துட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பார். அப்போ உம்மு சுலைம் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணுற நீ ஒரு நல்ல ஒரு ஆள் தான், உன்னை மாதிரி ஒரு மாப்பிள்ளைலாம் கிடைக்காது, இருந்தாலும் நான் ஒரு முஸ்லீமான பெண்ணாக இருக்கிறேன், நீ இஸ்லாத்தில் இல்லாத ஒரு ஆளாக இருக்கிறாய், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாயானால் உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு என்ன செய்வாங்க, உம்மு சுலைம் சொல்லுவாங்க. அவரும் அதை வச்சு என்ன செய்வார், இஸ்லாத்துக்கு வந்துடுவார். வந்த பிறகு நிறைய இஸ்லாத்துக்கு பெரிய தொண்டாட்டின ஒரு பெரிய ஒரு சஹாபியாக வாரி வழங்கின ஒரு சஹாபியாக அந்த அபூ தல்ஹா இருந்தார். அப்போ அபூ தல்ஹா அவங்களும் வாழ்ந்துக்கிட்ட நேரத்தில் அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை. அபூ தல்ஹாவுக்கும் உம்மு சுலைமும் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு அனஸ் வேறு கணவர் மூலமாக பிறந்தது, இந்த இவர் மூலமாக ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை அபூ தல்ஹா வெளியே போய் இருக்கும்போது அந்த குழந்தை இறந்து போச்சு. பெத்த கை குழந்தையாக இருந்த பிள்ளை இறந்து போச்சு. அப்போ இந்த அவங்க என்ன செய்கிறாங்க, உம்மு சுலைம் சொந்தக்காரன்ட்ட சொல்லிட்டாங்க, என் கணவர் வந்தார்னு சொன்னால் இந்த புள்ளை இறந்தது நீங்கள் சொல்லாதீங்க, நான் சந்தர்ப்பம் பார்த்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த குழந்தையை அந்த கஃன் மாதிரி சுற்றி தனியாக வைத்து விட்டு அந்த கணவர்கிட்ட என்ன செய்கிறாங்க, இது சொல்லவே இல்லை. அவர் சாப்பாடெல்லாம் போட்டு சந்தோஷமாக இருந்துட்டு என்ன செய்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு கதை மாதிரி சொல்லி ஒருவர் நம்மகிட்ட அடைக்கலமாக ஒரு பொருளை கொடுத்து வைக்கிறாரு. அவர் திருப்பி கேட்டால் நம்ம என்ன செய்கிறதுன்னு கேட்பாங்க. திருப்பி வந்தால் கொடுக்க வேண்டியதுதான் அப்படிம்பார் இவர். அப்போனா அவங்க பிள்ளைய எல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். அது எப்படி மரண செய்தி எப்படி சொல்கிறாங்க, எவ்வளோ பக்குவப்பட்டு இருந்தால் ஒரு குழந்தை மரணிக்கிற ஒரு விஷயத்தை கூட அந்த கணவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் புதுசாக இஸ்லாத்து வந்தவர். இவங்க இஸ்லாத்தில் ஊறி போன ஒரு ஆள். அவர் இவங்களுக்காக கல்யாணம் பண்ணுறக்கா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். அதனால் அவருக்கு புரிய வைக்கிறக்கா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த குழந்தைகள்லாம் தந்து அல்லாஹ் கொடுத்த இரவலை தந்தது தானே, அவன் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்வாங்க, அவர் கோவப்பட்டு எப்படி நீ மறைச்சாயின்னு போயிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லுவார். அப்போ அன்றைக்கு சந்தோஷமாக அவரை இருந்திருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் நேற்று சந்தோஷமாக இருந்ததை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை அன்று ஏற்படுத்தி விட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி. இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இந்த அம்மா சொர்க்கவாசின்னு சொன்னால் எதனால் சொர்க்கவாசி ஆகுறாங்க, இவ்வளோ பெரிய துன்பத்தை சகித்து கொண்டதுனால. பிள்ளை இறந்து போனதை பற்றி பெருசாக கவலைப்படலை. அது பக்குவமான முறையில் கணவர் சொல்கிறாங்க. தன்னுடைய மகனை கொண்டு ரசூலுல்லாஹ் ஊழியராக எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம
இந்த பையனை நீங்களே வச்சுக்கிறங்க, எல்லா வேலையும் உங்களுக்கு பார்ப்பாருன்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த சஹாபி பெண்களில், ஒட்டுமொத்த சஹாபி பெண்களில் இந்த அம்மா மாதிரி ஒரு வீர பெண்மணி பார்க்க முடியாது. உம்மு சுலைம் அவர்கள் மாதிரி என்ன செய்ய முடியாது. அந்த ஹுனைன் போரில் எல்லோரும் ஓடுறாங்க. ஆரம்பத்தில் தோல்வி. இந்த ஹுனைன் போரில் வந்து துவக்கத்தில் கொஞ்சம் வெற்றி மாதிரி வந்து அப்புறமேல தோல்வி எதிர்கொண்டே ஓங்கிருச்சு. ரசூல்லா விட்டுட்டு ஆளாலும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் ரசூல்லாவோட இருந்தாங்க. அதில் ஒரு ஆள் இந்த உம்மு சுலைம் புதிய குருவாலை வச்சுக்கிட்டு எவனாவது கிட்ட வந்தியல்னா கொள்ளுவேன்னு என்ன செய்கிறாங்க, வாள் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வீராவேசமாக போர் செஞ்சது யார்? உம்மு சுலைம். அப்படி இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்வதில் இருக்கட்டும், மார்க்கத்துக்காக வேண்டியே வாழ்ந்ததில் இருக்கட்டும், இந்த அம்மா வந்து சொர்க்கவாசிக்குரிய எல்லா தகுதியும் உள்ளவங்களாக இருந்தாங்க. அப்போ இவங்களுடைய மாளிகையை பார்த்தா ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து உமைசாவுடைய மாளிகை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உமைசாவுக்காக வேண்டி இதை வந்து எல்லாம் காட்டுறான்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? அவங்க சொர்க்கவாசின்ற அர்த்தம். அப்போ உம்மு சுலைம் சொர்க்கவாசி நம்ம சொல்லலாம். சொல்கிறத என்ன செய்யலாம்? உம்மு சுலைம்ங்கிற அந்த சஹாபி பெண்மணி சொர்க்கவாசி, இறைநேசர், நல்லடியார், அவங்களெல்லாம் சொல்லலாம். நல்லடியார்னா என்ன இல்லை, நம்ம ஆத்தங்கர அம்மா மாதிரி அர்த்தம் செஞ்சுட்டு இருக்கிற நல்லடியார் கிடையாது. கஷ்டப்பட்ட நல்லடியார். நல்லடியார் என்ன தான் கஷ்டப்பட்டவங்க தியாகம் செஞ்ச நல்லடியார். அப்படி தான் நல்லடியார்கள் இஸ்லாத்தில் ஆக முடியும். இஸ்லாமிய யாரெல்லாம் மார்க்கத்தில் நல்லடியார்னு சொல்லப்பட்டுச்சு அவ்வளோ பேரும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹிஜ்ரத் செஞ்சவங்க, அடி வாங்கினவங்க, உதவாங்கினவங்க, பலவிதமான துன்பங்களை ஆளாகி அதை அல்லாவுக்காக சகித்து கொண்டு இருந்தாங்க இல்லையா? அதனால தான் நல்லடியார் ஆகுறாங்க. அதனால தான் சொர்க்கவாசி ஆகுறாங்களே தவிர உலகத்திலே அவங்க பரிசு பெற்றவர்களாக அல்லது அற்புதம் செய்யக்கூடிய சக்தி பெற்றவர்களாக ஆகவில்லை என்பதையும் கூடுதலாக அறிந்து கொள்ள வேண்டும். வேறு யாரை பற்றியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லடியார்னு சொல்லியிருக்கிறார்கள் என்ற விவரத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ பள்ளிக்கூடம் எல்லா பள்ளிக்கூடங்களும் விடுமுறை இருக்கிறது. இந்த விடுமுறை நாட்களை வந்து பயனுள்ளதாக அந்த மாணவர்கள் ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதாவது அடுத்த மாதம் 5ஆம் தேதியிலிருந்து, மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் 15 நாட்களுக்கு வந்து அந்த மாணவர்களுக்கு தொழுகை பயிற்சி, துவாக்கள் மனனம், குர்ஆன் சூறாக்களை மனனம் பண்ணி கொடுக்கறது, மார்க்க சட்டத்திட்டங்கள் இதையெல்லாம் பயிற்றுவிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஓதி கொடுக்கறது, ஓத தெரியாதவங்களுக்கு குர்ஆனை ஓத வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் செய்வதற்காக வேண்டி திருச்சியில் ஆதம் மெட்ரிகுலேஷன் என்கிற அந்த பள்ளிக்கூடத்துடைய ஹாஸ்டலில் ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்குறோம். 15 நாள் அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தங்குற இடம், உணவு எல்லாமே வந்து ஜமாத் சார்பாக நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். எந்த செலவும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னாடா மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான விஷயத்தில் நம்ம ஈடுபாடு இல்லாமல் இருக்கணும். பிள்ளைகளை படிப்புக்கு அனுப்புகிறோமே தவிர மதரசாக்களுக்கு அனுப்புறது கிடையாது. இந்த மாதிரி இந்த லீவு நாள்லையாவது ஒரு 15 நாளை ஒதுக்கினோம்னு சொன்னால் அந்த தொழுகை தெரியாத பிள்ளைகளை தொழுவ தெரிஞ்சுக்கிடுவாங்க. எந்தெந்த நேரத்தில் என்னென்ன துவாக்கள் ஓதணும் அது வாழ்க்கையில் கடைப்பிடிக்காமல் இருக்கிறாங்க நிறைய பேர். இதெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய 5ஆம் தேதியில் இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் எல்லா வசதிகளோட, கஷ்டமாக இருக்காது, நல்ல பெரிய கடல் மாதிரி ஒரு இடம், அந்த வசதியோடு நம்ம செஞ்சுருக்கிறோம். அதனால் உங்களுடைய பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னால் தெரிந்தவர்களுக்கு அனுப்பி விடுங்க. உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள், ஏன்னால் நீங்கள் அனுப்பி விட்டிங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான ஆலிம்களை போட்டு என்ன செய்கிறோம், 15 நாளைக்கு பயிற்சி கொடுக்குறோம். அந்த ஆண்களுக்கு மட்டும்தான். 5ஆம் வகுப்பில் இருந்து 12 வரைக்கும் உள்ள யாராக இருந்தாலும், 5ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து என்ன செய்யலாம், அந்த 15 நாளைக்கும் தங்கி இருந்து மார்க்கத்தை என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கிறோம். இந்த தகவலை நீங்களும் உங்களுக்கு குடும்பத்தில் தெரிந்தவர்கள் இருந்தாலும் அனுப்பி வைங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் இருந்தால் கூட மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமல் நம்ம பிள்ளைகள் இந்த விடுமுறை வீணாக்கிடக்கூடாது, ஒரு பயனுள்ளதாக்கி நினைக்கக்கூடியவர்கள் இருந்தீங்கன்னா அதையும் கொண்டு சேர்க்கதை செய்தி ஆக்கி விட்றோம். இன்றைக்கி வேறு விஷயம் இதுக்கு பேசலைன்னு கேட்டால் அது சூழ்நிலைகள் அதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் வேறு எந்த டாப்பிக்கும் பேசாமல் இந்த அறிவிப்பை மட்டும் செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.